ஒரு ஏக்கர் தாங்க இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்குது. ஒரு ஏக்கர் தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விலையை மெயினாக சொல்லிடுவேன். ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரியா? ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஒரு நல்ல சொத்துங்க. இந்த ஒரு ஏக்கரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகி போச்சு. இங்கே பாருங்கள், நம்ம காலெல்லாம் பாருங்களேன். வண்டி ஒரு திக்கு நிற்கி, நம்ம ஒரு திக்கு நிற்கும். புழுதிக்குள்ளே அலைஞ்சு அப்போ ஒரு 2 கிலோமீட்ரு இப்போ வண்டி எடுக்க போகிறதுக்கு திரும்ப பிஞ்சக்குள்ளே தான் நடந்து போகணும். பூரா கரிசா காடு, ஒவ்வொரு மண் சட்டி கலப்பை வெட்டி இவ்வளோ தண்டிக்கு கட்டியாக கிடக்கு. உள்ளே நடக்கவே முடியல. ஒரு சூப்பரான சொத்து. ஒரு ஏக்கரை கண்டுபிடிச்சாச்சு. ஏன் கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்காகவே. நிறையா பேர் ஒரு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டீங்க. உங்களுக்காகவே மெனக்கிட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சி வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். டேரெக்டாக பார்ட்டிக்கிட்டே கொண்டு போய் விட்டுருவோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடுங்க. இன்னும் 2 வருஷத்தில் இந்த இடம் நல்ல ரேட்டுக்கு ரீசேல் கட்டாயம் பண்ணலாம். இனிமேல்லாம் லேண்டுலாம் வேல்யூ ஏறிக்கிட்டே தான் போகுமே தவிர குறையாது. ஒரு பார்ட்டிகிட்டேருந்து இன்னொரு பார்ட்டிகிட்ட போகும்போது ரேட்டு கூடிக்கிட்டே தான் போகுதே தவிர இனிமேல் குறைச்சி எடுக்கிறது சாத்தியமே கிடையாது. ஒரு சூப்பரான சொத்து. 1 ஏக்கர் தான். வழிப்பாதை இது வந்து நமக்கு 10 அடி வழிப்பாதைங்க. ப்ராப்பரான பாதை. இந்த இடம் எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையிலேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 4 கிலோமீட்டர் தான். கே வெங்கடேஸ்வராபுரம் இந்த கிராம இடம் அமைஞ்சிருக்கிற வில்லேஜ் பேர் வந்து கே வெங்கடேஸ்வராபுரங்க. நேரில் வாங்க, பாருங்கள். பிடிச்சா டேரெக்டாக பார்ட்டிகிட்டே கொண்டு போய் விட்டுருவோம். இப்போ நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு தேக்கு போட்டிருக்காங்க. ஒரு ஃபார்ம் லேண்டு மாதிரி போட்டிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உழவு அடித்து நல்லா சட்டி கலப்பை வச்சு உழவு அடித்து போட்டிருக்காங்க. பருத்தி, மக்காச்சோளம், சீனியவரை இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்த வாங்கி ஒரு கிணறோ போர் போட்டாலே போதும். கிணறு கூட தேவையில்ல. போர் போட்டு நல்லா சொட்டு நீர் போட்டு தென்னை, எலுமிச்சை என்ன வேணாலும் போடலாம். சூப்பராக விளையும். கரிசலுக்கெல்லாம் தென்னை ஜம்முன்னு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த இடத்தோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, நான் நிற்கும் பார்த்தீங்களா? இது வந்து 70 சென்ட்டுங்க. நல்லா வீடியோவில் பார்த்துக்கோங்க. இது 70 சென்ட்டு. அப்படியே இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இது வந்து 30 சென்ட். இது வந்து 30, 70ம் 30 எதிர்த்து கிடக்கு. மொத்தத்தில் 1 ஏக்கர் தான். பிரித்து கொடுக்கவே மாட்டார். பிரித்து யாரும் ஃபோன் போடாதீங்க. 30 சென்ட் கொடுப்பாங்களா 70 சென்ட் கொடுப்பாங்களா தயவுசெய்து ஃபோன் போட வேண்டாம். மொத்தமாக தான் கொடுப்பாரு. மொத்தத்தில் இந்த 1 ஏக்கருக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் 10 லட்சம் ரேட்டு பேசலாம்.